முருகையன், காங்கிரஸ் கட்சி பிரித்தாளும் சூழக்கூடிய முயற்சியை மேற்கொள்ள தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடியுடைய குற்றச்சாட்டு. இது மட்டுமல்ல, இந்தியான்றது ஒரு ஒருங்கிணைந்த மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. மதத்தை பிரித்தாங்க, இப்போ இன்னும் ரொம்ப கீழ்த்தரமாக போய் சாதி அளவில் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சாதியை பிரித்தா இந்தியாவை உடைச்சிடலாம், இது காங்கிரஸ்க்கு இருக்கக்கூடிய அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி பிரதமர் சொல்கிறார். நாங்கள் சொல்ல வேண்டியதை அவர் மாற்றி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன், மறந்துட்டார். நாங்கள் சொல்லி சொல்லி அவர் மனதில் அது பதிந்து போய் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டார். சார், நீங்கள் நேரு இருந்த காலத்தில் வந்து பசுமை புரட்சி கொண்டு வரலாமா, அணைகளை கட்டலாமா, இந்த நாட்டு மக்களுக்கு உணவு தானியங்களை எப்படி விநியோகிப்பது, எப்படி கொடுப்பது என்பதை பற்றி யோசித்தார். என்ன இவருடைய டாக்டர் மன்மோகன் சிங் காலத்தில் கூட உலக பொருளாதாரத்தோடு நம்மளுடைய பொருளாதாரத்தை எப்படி கொண்டு போய் சமநிலைப்படுத்துவது, எப்படி அதை வளர்த்துவது, அப்படி தான் பேசணும். யாராவது இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் பேசணுமா அந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில்? இல்லை. இவங்க எப்போ பிஜேபி வளர்ந்து ஆளுங்கட்சியாக வருகிற அளவுக்கு வந்ததோ அதிலிருந்து அது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னு, இந்துவாக இருந்தால் எங்களுக்கு ஓட்டு போட்டால் இங்கே இல்லைன்னா ஓடிப்போ, என்ன 2 மாட்டை பிடிங்கி 1 மாட்டை அங்கே கொடுத்துருவான், இந்துக்கள் வீட்டை 2 வீடு இருந்தால் 1 வீட்டை பிடிங்கி முஸ்லீம் கொடுத்துருவான். இந்த மாதிரியெல்லாம் மக்களுடைய தேவைகளை எப்படி நாம் புரிந்து கொண்டு எப்படி பூர்த்தி செய்வது என்பதை விடுத்துட்டு இது மாதிரி இனம் பிரித்து ஜாதி பிரித்து மதம் பிரித்து பேசியவர்கள் அவர்கள். நாங்கள் வந்து எல்லோரும் சர்வ மதமும் சமமதம்ங்கிறது தான் எங்களுடைய அடிப்படை கொள்கையே. காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையை ஜாதி பேதமற்ற ஆட்சியை அமைக்கணும், அது மாதிரி ஆளணுங்கிறது தான் எங்களுடைய அடிப்படை கொள்கை. எங்களை போய் நீங்கள் வந்து பிரிக்கிறீங்க அப்படின்னா ஜாதிவாரி அப்புறம் ஜாதிவாரி கணக்கெடுப்பே வானான்னா அந்த ஜாதியே நம்முடைய சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடாதுன்னு போட்டுருங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஜாதி என்ற பேரே நம்முடைய சர்டிஃபிகேட்லாம் இருக்கக்கூடாது, எந்த ஜாதியுமே வேண்டாம் சொல்லுங்க. அப்படி இல்லைல்ல. அவர் எதுக்கு அதை சொல்கிறாரு? ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதன் மூலமாக மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய 80% இருக்கக்கூடிய மெஜாரிட்டி மக்களுக்கு நம்ம 50% தான் கொடுக்குறோம், அது நல்லதல்ல, அதை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். தமிழ்நாட்டில் எப்படி 69% இடஒதுக்கீடு நம்ம கொண்டு வந்து எவ்வளோ நாளாச்சு? ஆனால் இந்தியாவில் எங்குமே இல்லை. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒன்றை சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கிய பின்னாலும் கூட நம்ம ஸ்பெஷலாக வந்து அதை தீர்மானத்தை போட்டு அதை நம்ம அமுல்படுத்தி கொண்டிருக்கிறோம் இல்லையா, மத்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு. அதனால வந்து அவர் என்ன சொல்கிறாரு, அது போன்று வந்து எல்லா மாநிலத்திலையும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து 50% தாண்டி அந்த பேக்வர்டு மக்களுக்கு, பிற்பட்ட மக்களுக்கு வந்து உரிய இடஒதுக்கீடை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையிலையும் மேல்நிலைப்படுத்துவதற்கு ஏதாவது முடியுமா என்று முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமே தவிர ஜாதிவாரி கணக்கெடுப்படுத்தி இந்த ஜாதியெல்லாம் இங்கே போ, அந்த ஜாதியெல்லாம் அங்கே போ, அதுக்கு அர்த்தம் இல்லை. அதுதானே. அதனால தான் நம்ம வந்து சட்டத்திலேயே, அரசியல் சட்டத்திலேயே நம்ம ஷெட்யூல்டு SC ST அதுக்கெல்லாம் இடஒதுக்கீடு ஏன் கொடுத்தோம்? பிரிக்கிறதுக்கா? SC எல்லாம் நீங்கள் பிரிஞ்சு போங்க, ST இப்படி போங்க, மலைவாழ் மக்கள் இப்படி போங்கன்னு அதான் சொன்னோம். இல்லை, எல்லோரும் சமநிலையில் இல்லை. வாழ்க்கை நிலை வந்து பல்வேறுபட்ட கோணங்களில் கீழே இருக்குது, மலைக்கும் மடுவுக்கும் அளவெல்லாம் இருக்குது. நம்ம இந்திய நாட்டின் சொத்துக்களே வந்து ஒரு 200 பேர்கிட்ட வந்து 70% சொத்துக்கள் இருக்கிறதாக கணக்கு சொல்லுது. அப்படி இருக்கிறதை மாற்றி அமைப்பதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்படுத்து அதன் மூலமாக 50%க்கு மேல் நம்ம இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுங்கிற நிலையை மாற்றி அந்த மக்களை மேலும் கை தூக்கி விடுவதற்கு ஏதாவது முடியுமா? அதுக்கான முயற்சி எடுப்பதற்காக தான் அதை சொன்னாரே தவிர உடனே வந்து ஒரு ஜாதியை சொல்லுகிறார், மதத்தை சொல்லுகிறார். மதத்தை நீங்கள் தான் சொல்கிறீங்க. மதத்தை வைத்தே இன்றைக்கு அரசியல் நடத்துவது பிஜேபி என்பதை மறந்துவிட்டு அதை எங்கள் மீது அந்த குற்றச்சாட்டை போட்டு தப்பித்துக் கொள்ள பார்க்கிறார்கள். நீங்கள் தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்கிறீங்க, மாலையில் தேர்தல் அறிவிப்பு வருது, காலையில் அந்த ஊரில் வந்து டோல்கேட்லாம் ஃப்ரீ. மாலையில் தேர்தல் அறிவிப்பு வருது, காலையிலேயே எப்படி அறிவிக்கிறார் பாருங்கள். தேர்தல் ஆணையமும் பிரதமரை கேட்டுக்கொண்டு தான் எந்தெந்த மாநிலத்துக்கு எத்தனை கட்டம் வைக்க வேண்டும், எப்பொழுது அறிவிக்க வேண்டும் என்பதை முடிவெடுக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதனால தான் மாலையில் தேர்தல் அறிவிப்பு, காலையில் டோல்கேட் ரத்து, பெண்களுக்கு உதவித்தொகை அறிவிப்பு, ஆண் சிறுவர்களுக்கு உதவித்தொகை அறிவிப்பு, இதையெல்லாம் அறிவிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து 1000 ரூபா பெண்களுக்கு கொடுத்ததுக்கு எல்லாம் பெண்களுக்கு வந்து பணத்தை கொடுத்து விலை பேசுகிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தினோ கொச்சைப்படுத்தினாங்க. கர்நாடகத்தில் நாங்கள் அப்படி தான் பெண்களுக்கு தொகை கொடுக்குறோம்னு அறிவித்த உடனே அதையும் கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசினார்கள். இன்றைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, மகாராஷ்டிராவில் 2100 ரூபா நாங்கள் கொடுக்குறோங்கிறாங்க. உடனே ராகுல் காந்தி 3000 ரூபா அப்படின்ட்டார். இது வந்து இப்போ சகஜமாகி போச்சு. எல்லா மாநிலத்திலையுமே வந்து இப்போ பெண்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற சிந்தனை எப்படியோ அது வந்து விட்டது, எல்லா மாநிலத்தையும் பரவிக்கிட்டு இருக்கு. அதை வந்து ஏளனம் பேசியவர்கள், கொச்சைப்படுத்தி பேசியது பிஜேபி. இன்றைக்கு அவர்களே வந்து நான் 2100 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை வந்திருக்கிறது. அதுதான் உண்மை. நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் வந்து அந்த கிடைத்திருக்கிற சூழ்நிலை பார்க்கும்போது நாங்கள் வந்து
17 இடத்துல நின்று 13 இடத்துல ஜெயிச்சிருக்கிறோம். அவங்க 26 இடத்துல நின்று 9 இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த சூழ்நிலை அப்படியே இருக்குமானால் நீங்கள் வந்து இப்போ காங்கிரஸ் கூட்டணி அது சம்மந்தப்பட்ட காங்கிரஸ் கூட்டணி வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆனால் வந்து அங்கே சமபலம் இருப்பது போன்று ஒரு நிலை காட்சியளிக்கிறது. அது கடும் போட்டியை தான் கொடுக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா மத்தியில் ஆளுகின்ற அதிகாரம் இருக்கிறது, எல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது. அதனால் வந்து அதையெல்லாம் தாண்டி நாம் வெற்றி பெற வேண்டும் என்று கடுமையாக உழைக்கின்றோம். நிச்சயமாக மகாராஷ்டிராவில் வெற்றி பெறுவோம். அது மாதிரி ஜார்க்கண்ட்லேயும் வந்து அந்த முதலமைச்சரை தூக்கி ஒரு வருஷம் உள்ளே வச்சுட்டு என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவும் கொடுமைப்படுத்தி கடைசியில் இப்போ விட்டுருக்குறாங்க. அந்த ஒன்றே போதும். அந்த மாநிலத்து மக்கள் நிச்சயமாக ஜார்க்கண்டில் வந்து எங்களுக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? பிரதமர் வேற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்ற? ஹரியானா மாநிலத்தில் மக்கள் முடிவை பார்த்தீங்களே, காரணம் காங்கிரஸ் பிரித்தாலும் சூழ்ச்சி இல்ல. மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட்ல மக்கள் முடிவு செய்வாங்க. ஹரியானாவில் ஒன்று இல்லை, அவர் சொல்றாரு தவிர ஹரியானாவில் ஒன்று நாங்கள் ஒன்றும் பெரிய படுதோல்வி அடைஞ்சிடல. 39 அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 39.9. நாங்கள் 39.3. 0.5% வந்து வாக்கு வித்தியாசம் இருந்தாலும் அவங்க வந்து 10-15 இடங்களில் வந்து 10-15 இடம் கூட வந்துடுறாங்க. 36, 50ன்னு சொல்லி கூட வந்திருக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. அதனால வந்துங்க வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பதற்கு நாங்கள் அங்கே சொன்னோம்னா என்ன, மக்களை அங்கே முழுவதுமாக புறக்கணித்து விடவில்லை, நான் முழுவதும் கீழே தோற்று போகவும் இல்லை. புரியுதுங்களா? ஒரு 0.5% ஓட்டு வித்தியாசத்தில் அவங்க சில இடங்களை அதிகமாக பெற்றிருப்பது உண்மைதான். அதிலேயே வந்து தேர்தலில் வந்து அறிவிப்பு வரும்பொழுது 2 மணி நேரம் வந்து ஒன்றுமே காணும். நான் இங்கே தான் இருந்தேன். அப்போது முதல் 2-4 சுற்று வரும்பொழுது காங்கிரஸ் முன்னிலை அப்படின்னு வருது. இங்கே பேசிட்டு வெளியே போனவங்க காங்கிரஸ் முன்னிலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டே போகிறாங்க. நான் உள்ளே வந்த உடனே 2 மணி நேரம் எந்த அறிவிப்பும் இல்லை. தேர்தல் கமிஷனை பாருங்கள், எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் 2 ஹவர்ஸ் கழித்து உடனே பிஜேபி அப்படியே மாறி அவர் முன்னணி வைக்குது. இது அதில் என்ன சரி நடந்ததுன்னு தெரியாது. அது நிறையா விஷயங்கள் இருக்குது, அது வேண்டாம், அது இன்றைக்கி பேச வேண்டாம், அது முடிஞ்சு போன கதை. அதனால் வந்து ஏதோ ஒன்று சூழ்ச்சி பண்ணி எப்படியாவது நம்ம வந்து ஹரியானாவில் ஜெயிச்சதான் அடுத்து வரக்கூடிய ஜார்க்கண்ட்லேயும் மகாராஷ்டிராவிலையும் மக்களுடைய மனநிலையை ஒருங்கிணைக்க முடியும். நாங்கள் ஹரியானாவில் தோத்திருந்தாங்கன்னு சொன்னால் இதில் ஈஸியாக வந்து வெற்றி சூழ்ச்சியில் தான் வந்து நிறைய பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் இல்லைன்னா நீங்கள் இவர் வந்து எப்போ சொல்கிறாரோ அப்போ அறிவிக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன். அதுக்கு தகுந்தவாறு இவங்க என்னென்ன அறிவிக்கணுமோ அறிவித்த பிறகு அன்றைக்கி சாயந்தரமே அவங்க தேர்தல் அறிவிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தேர்தல் கமிஷன் அவங்களும் ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள். அதில் சூழ்ச்சிகள் வலைகள்லாம் பின்னப்படுகிறது. மகாராஷ்டிரா ஜார்க்கண்டில் கூட இந்த சூழ்ச்சி வலை பின்னாமல் அவர் வெற்றி பெற்றால் சந்தோஷப்படுவேன். அவர் வெற்றி பெற்றால் கூட சந்தோஷப்படலாம். ஆனால் சூழ்ச்சியின் அடிப்படையில், தந்திரத்தின் அடிப்படையில் அதில் வந்து கெட்டிக்காரர்கள் அமித்ஷாவும் சரி மோடியும் சரி தந்திரம் செய்து இது பண்ணுறது வந்து மிகப்பெரிய கெட்டிக்காரர்கள். வாஜ்பாயெல்லாம் தோற்று போயிடுவாங்க. வாஜ்பாயெல்லாம் ஓரளவுக்கு நேர்மையான மனிதர்கள். அவரெல்லாம் வந்து ஜெயிச்சாலும் நேர்மை, தோத்தாலும் நேர்மை தான். ஆனால் வந்து இவர்கள்ட்ட அது கிடையாது. மிகப்பெரிய தந்திரவாதிகள். இந்த தந்திரத்திலிருந்து போட்டி போகிறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ரவிசங்கர், தேர்தல் நடத்துவதற்கு முன்னதாக அது நமக்கு சில கஷ்டங்கள் இருக்குது. இப்போ நம்ம இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்கிறோம் இல்லையா, உங்களுக்கு வேணா நீங்கள் நீதிமன்றத்தை போங்க, நீதிமன்றத்தை நாடி உங்களுக்கான முடிவை தேடுங்க அப்படின்னு. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நமக்கு தேர்தலை சந்திக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குன்னு காங்கிரஸ் சொல்லக்கூடிய விட நீதிமன்றத்துக்கு போய் நம்ம தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கா? இல்லை, இதெல்லாம் இம்பாசிபிள். அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் அறிவிக்கிறீங்க, நான் உடனே அதை எடுத்து ஏன் ஒரே கட்டமாக தேர்தல் வைக்கலன்னு கோர்ட்டுக்கு போய் அது இன்னும் 6 மாதம் இழுத்துட்டு போய் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நம்மளுடைய கருத்தை சொல்லுகிறோம். அதை வந்து தேர்தல் கமிஷன் எடுத்துக்கொள்கிறதா, மத்திய அரசாங்கம் அதை பரிசீலிக்கிறதா என்பதுதான் கேள்வி. நடைமுறைக்கான வாய்ப்பு, நடைமுறைக்கு வாய்ப்பு இருக்கு. அது நடைமுறையை தாண்டி நீங்க ஏன் பண்றீங்க? உங்க பிரச்சாரத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய என்ன அந்த ஊர் உள்ள பிரச்சனைகள்லாம் வைத்து தான் இவங்க 2 கட்டம் 3 கட்டம் 4 கட்டம் என்று போடுகிறார். இதே தமிழ்நாட்டில் 4 கட்டம் தேர்தல் நடந்தது. இவங்க 2024 ஒரே கட்டத்தில் தேர்தல் நடத்திட்டாங்க. அதே ஒன்றுமே இல்லாத ஒரு 20 தொகுதி 10 தொகுதி இருக்கிற இடத்துல வந்து 3 கட்டம் நடத்துகிறாங்க. இதெல்லாம் ஏன் அப்படி பண்ணுகிறார்கள் என்பதெல்லாம் நம்ம கேள்வி தான் கேட்கலாமே தவிர அதுக்கான முழு விடையும் நம்ம சொல்ல முடியாது. இல்லை காங்கிரஸ் சொல்கிற கருத்தையெல்லாம் அப்படியே தேர்தல் கமிஷன் எடுத்துக்கிற அவசியம் இல்லை. ஆளுங்கட்சியாக இருப்பதனால் அவர்களுக்கு வேண்டியவர்களை தேர்தல் கமிஷனராக போடுவதனால் ஒரு சில வாதங்களை அவர் ஏற்றுக்கொள்வார்கள். அவ்வளவுதான். அததான் நம்ம ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம். அவங்க எடுக்கிற முடிவு நல்ல முடிவா இருந்தா நம்ம ஏன் தேர்தல் கமிஷனை பத்தி பேச போறோம்? அதனால வந்து நீங்க ஒன்றும் இல்லை, சண்டிகாரில் வந்து ஒரு மேயர் தேர்தல் தான், ஒன்றும் இல்லை, சின்ன மேயர் தேர்தல். அதுலேயே நீங்க எவ்வளவு குளறுபடி வந்து சுப்ரீம் கோர்ட் குட்டு வைத்த பிறகு அந்த ஆம் ஆத்மியினுடைய ஆளை வந்து அவன் மேயராக ஒத்துக்கிறாங்க. முதல்ல பிஜேபி டிக்ளேர் பண்ணாங்கல்ல, என்ன காரணம்? அப்போ தேர்தல் அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய அதில் நியமிக்கப்பட்ட ஆள் தானே இங்கே இருந்தார். அந்த ஒரு சின்ன ஒரு மாநில தேர்தலையே அந்த மாதிரி ஒரு குளறுபடி நடப்பதனால் இது போன்ற சின்ன சின்ன உதாரணங்கள் வரும்பொழுது நாம் அது மாதிரி தான் நடந்து விடுமோ, அது மாதிரி தான் நடக்கிறதோ என்றெல்லாம் நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்கு. அன்னைக்கு நான் உண்மையிலே 2 மணி நேரம் வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்ம 2 மணி நேரம் எந்தவித விடையும் இல்லாமல் போகும்பொழுது அந்த ரிசல்ட்டே இல்லாமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் அதிகமான இடத்தில் முன்னுகிறது என்று சொல்லும் போது நமக்கு ஒரு சந்தேகம் வந்துகிறது. நீ ரெகுலரா நீங்க காட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா அதை பத்தி நம்ம பேச போறதில்ல. அதுதான் உண்மையை தவிர வேற ஒண்ணும் இல்லை. சரி, நம்ம அடுத்து போகலாம். ஒரே ஒரு பாயிண்ட் பண்ண சொல்லணும்.
அதாவது நான் கோர்ட்டுக்கு போறேன்னு அது மட்டும் சொல்லல, இன்னொரு பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொன்னேன். கலந்து இந்த எலெக்ஷன் முடியட்டும், எலெக்ஷன் கமிஷனோட எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் உட்கார்ந்து பேசி கலந்து ஆலோசித்து அதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் கலந்து ஆலோசித்து அந்த ஃப்ரேம்வொர்க் டிசைன் பண்ணுங்க. ஆனா முடிவெடுப்பது எலெக்ஷன் கமிஷன். இப்போவும் அந்த ஜார்க்கண்ட் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அங்க மாநிலத்துல போய் காவல்துறையில எல்லா மாநிலத்திலும் தலைவர்கள் வரைக்கும் பேச்சுவார்த்தை எல்லா மாநிலத்திலையும் தேர்தல் வைப்பதற்கு முன்னால் எலெக்ஷன் கமிஷன்ல எல்லா கட்சிகளையும் கூட்டி பேசுவது என்பது இயற்கை. அது இருக்கு, அது இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் அவர்கள் முடிவு எப்படி எடுப்பார்கள் என்பது நமக்கு தெரியும். பேச்சுவார்த்தை எடுக்கக்கூடிய முடிவு பேசி முடிச்சு கன்சென்சஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் அந்த ஸ்டேட்ல மாத்தி அமைக்க முடியாது. இல்ல இல்ல அது வெளியே சொல்ல மாட்டாங்க. நீங்க உங்க கருத்தை கேட்டுக்குவாங்களே தவிர நாங்க இப்படிதான் அறிவிக்க போறோம்னு அவர் அங்க டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. அவங்க அறிவிச்சதுக்கு அப்புறம் 4 நாள் ஒரு வாரம் கழிச்சு தான் அவர் அறிவிக்க போறாரு. அப்பதான் எந்த மாற்றமும் இல்ல. அறிவிச்சதுக்கு அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டி இப்ப நான் அஃபெக்டடா இருந்தா நான் சொல்லுவேன் இல்லையா, இல்லைங்க நாங்க பேசும்பொழுது 3 ஃபேஸ்ன்னு சொன்னீங்க, இப்போ எப்படி 6 ஃபேஸ்ன்னு பண்றீங்க, இல்ல 1 ஃபேஸ்ன்னு பண்றீங்க, நான் கேட்பேன். கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா? இல்ல இல்ல நீங்க கேட்கலாமே தவிர ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல அந்த மாதிரி மாத்தி சொல்ல முடியாது. ஓகே, ஜம்மு காஷ்மீர், ஹரியானா லாஸ்ட் 2 தேர்தல் நம்ம மோடி சொன்ன பகுதியிலேருந்தே வச்சுக்கலாம். 2லையுமே காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரலன்னு வச்சுக்கலாம். அங்கே கூட்டணி கட்சி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. பட் அமைச்சரவையில் கூட பெரும்பான்மை இடம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது ஜம்மு காஷ்மீரில். இப்போ இந்த மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் 2லையுமே எப்படி இருக்குது காங்கிரஸ்? நிச்சயமாக காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்கிறது. நீங்கள் வந்து நான் ஜாதிவாரி இந்த இதை சொன்ன உடனே ஜாதியை பற்றி பேசுகிறாருன்னு சொல்லிடக்கூடாது. ஆனால் என்ன ஃபேக்டோ, மக்கள் மனநிலை என்ன என்பதை உணர்வதற்காக சொல்லுகிறேன். அங்கே மராத்தாவை சேர்ந்தவர்கள் 33%, என்ன ஓபிசி 27, எஸ்சி வந்து 12, முஸ்லீம் வந்து 11%, எஸ்டி வந்து 9%. ஆக மொத்தத்தில் 60% வந்து மராத்தாவுக்கு எதிராக 60% இருக்கிறது. இவர் சொன்னது போல் அதாவது இந்துத்துவா கொள்கைகள் கொண்ட ஒரு 20 அமைப்பு இருக்குது. இந்த 20 அமைப்பு இன்னும் சொல்ல போனால் ஆர்எஸ்எஸ்னுடைய மையப்பகுதியே இது மகாராஷ்டிரா தான். அதனால் வந்து அவர்கள் என்னதான் அவர்கள் சுற்றி வந்தாலும் அந்த 20 அமைப்பை சேர்ந்தவர்கள் வீடு வீடாக போய் உட்கார்ந்து வாக்கு சேகரிப்பார்கள் என்பது உண்மைதான். அந்த உழைப்பு அவர்களிடம் இருக்கிறது. ஆனால் வந்து என்ன இருந்தாலும் அந்த 33% தான் அவங்க சுற்றி வருவாங்களே தவிர மற்றவர்கள் வீட்டுக்கு போகும்பொழுது அதை ஏற்க மாட்டார்கள். 60% பேர் வந்து அவர்களுக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது நிச்சயமாக மகாராஷ்டிராவில் வந்து இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தலில் கிடைத்திருக்கிற அந்த வெற்றியோடு கணக்குன்னும் போது கிட்டத்தட்ட வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு முன்னணி வைக்கிறது. அது வந்து அதிலேருந்து பெரிய மாற்றங்கள் வருமா? எனக்கு இன்னொன்று என்ன தெரியுங்களா, இந்த தேர்தல் வெற்றி எப்படி இருந்தாலும் முன்ன பின்ன இருந்தாலும் இதை பிஜேபி எங்களை ஆட்சி அமைக்க உட்கார விடுமா? இன்னும் எதை உடைப்பாங்க? சிவசேனா உடைத்தார்கள், அது மாதிரி வந்து சரத்பவார் கட்சியை உடைத்தார்கள். எதுவுமே இல்லையே, யாரும் உடைக்க முடியும்? அதே இல்லை இருக்காங்களே, இப்போ அவங்க உடைச்சிட்டு போயிட்டாங்கல்ல. இன்னமும் வந்து நீங்கள் சரத்பவார் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு 10 எம்எல்ஏவை அவங்க ஓடி போயிருக்காரு இல்லையா, அவங்க அண்ணமுல்ல, அவரை வச்சு வந்து 4 எம்எல்ஏ ஏதாவது பேசுப்பா அப்படின்னு சொல்லலாம். சிவசேனாவில் வந்து இன்னும் ஒரு 4 எம்எல்ஏ பண்ணணும்னா அங்கேருந்து உடைக்கிறதுக்கு எப்படி கர்நாடகத்தில் உடைச்சார்கள்? ஒரு 20 பேரை வந்து அழைச்சிட்டு போயிட்டு ரிசைன் பண்ண சொல்லி திருப்பி அவங்க நிற்க வச்சு வெற்றி பெற வைத்தார்கள், ஆட்சியை பிடித்தார்கள் அல்லவா? அந்த சதியெல்லாம் பண்ணுவார்கள். இதில் முறைப்படி இந்த தேர்தல் நடந்து அதாவது மிகப்பெரிய மிருகபல மெஜாரிட்டியில் வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆட்சி அமைத்து விடுவார்கள். இல்லை என்று வச்சுங்க, கொஞ்சம் இழுபறியிலையோ 5 சீட்டு 10 சீட்டு வித்தியாசத்திலேயோ 2 கட்சியினுடைய 2 கூட்டணியும் இருந்தால் நிச்சயமாக ரொம்ப எங்களை வந்து என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவு சதி வேலைகளையும் செய்வார்கள். சொல்றதுபடி பார்த்தா தேர்தலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கஷ்டத்தை விட தேர்தல் வெற்றிக்கு பின்னாடி கஷ்டம் தான் காங்கிரஸ். மிருகபல மெஜாரிட்டியோடு நாம் வெற்றி பெற்றால் ஆட்சி அமைக்க விட்டு விடுவார்கள், வேற வழி இல்லை. ஆனால் இழுபறியோடு 5 சீட்டு 10 சீட்டு வித்தியாசம் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் என்னென்ன சதி வேலை செய்யணுமோ அவ்வளவும் பண்ணி பார்ப்பார்கள். அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்து ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று நம்புகிறோம்.